ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 1/2 kg வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ள நல்லா ஒயிட் கலரில் இருக்கும், எல்லோ விஷயம் இல்லாமல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்காக நான் இப்போ ஒரு ஈரப்பதம் இல்லாமல் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி பெரிய விரிசலாக உருவாக்கிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய கிராக் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்டிலாக எடுங்க. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை மஞ்சள் கரு உடையாமல் அழகாக வந்துடும். முக்கியமாக பாத்திரம் கொஞ்சம் கூட ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அது க்ரீமியாக ஃபோம் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வெளியே எடுத்து வச்சுருங்க முட்டையை. இதெல்லாம் நான் கேக் செய்யும்போது ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ். கேக் வரும், ஆனால் அவ்வளோ பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ஸ்பாஞ்சியாக கிடைக்கணுன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணால் தான் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ இதே மாதிரி பெரிய கிரேக்கை உருவாக்கிட்டு ஜென்டிலாக எடுத்து விடுங்க, வந்துடும். இப்போ இந்த எல்லோவை பொறுமையாக எடுத்திங்கன்னா அழகாக அது பிரிஞ்சு வந்துடும். இப்போது இந்த ஒயிட்டை மட்டும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட்டரும் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நுரை வரும். நுரை வந்ததும் 65 கிராம் 65 கிராம்ஸ் சுகரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண தான் உங்களுக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும். பொறுமையாக பீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீமியாக வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபோமாட்ட க்ரியேட் ஆகி வரும். இப்போது இந்த எல்லோவையும் கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு இதில் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஒயிட் கலரில் கேக் கிடைக்கும். இப்போது இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பீட் பண்ண வேணாம். இப்போது 65 கிராம் மைதாவில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கட்டி கட்டியாக வரக்கூடாது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு இது மாதிரி ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் இந்த மாதிரி ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இது மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 30 ml வெஜிடபிள் ஆயிலில் 20 ml மில்க் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்து லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போது நான் 6 inch கேக் டின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைடில் எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவால் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி மடிஞ்சு விழுகுதுன்னா, இது மாதிரி இருக்கும்போது தான் கேக் நமக்கு சூப்பராக வரும். இப்போது டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. நான் 170 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே பண்ணதுக்கப்புறம் இந்த கேக் டின்னை உள்ளே வச்சுக்கோங்க.
இப்போ நான் ஒரு 25 மினிட்ஸ் வச்சுட்டேன். இதை 168 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றிட்டு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன்லேருந்து எடுத்ததும் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடாது கேக்கை. நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா சூடு ஃபுல்லாக அடங்கி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் கேக் கண்டிப்பாக எடுக்கணும். கேக் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேக் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நல்லா உள்ள நல்லா ஒயிட்டாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்மளோட சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் அருமையாக தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.